ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யாத்திராகமம் 14:14 நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒருத்தர் இருக்கிறார் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததே நமக்காக சத்ருவின் கையிலிருந்து விடுவிக்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று மோசேயே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் சும்மா இருங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தீமைக்கு நன்மை செய்யுங்கள், ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தையும் காட்டுங்கள் என்று சொன்னார். இதன் அர்த்தம் புரிகிறதா? நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டேன், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களை ரட்சித்திருக்கிறேன், நான் உலகத்தில் உள்ளவனை பார்த்துக் கொள்வேன். பிசாசின் தலையை நசுக்கினவர் அவர். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க சும்மா இருங்கள், யுத்தம் என்னுடையது, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள், துதித்து கொண்டே இருங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பாரமும் பிரச்சனையும் போராட்டையும் நீங்கி போகும். அவரை துதித்து கொண்டு இருங்கள். இயேசுவே 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 என்று சொல்லி, இயேசுவின் நாமத்தை சொல்லி எல்லா அந்தகார வல்லமையை கட்டி நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.